கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி வைப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை யூடியூப் வழியாக கேட்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி. இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த செய்தியானது கர்த்தாவே எங்களுக்குள் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிறதோடு விட்டு விடுகிறவர்களாய் அல்ல, இதை கேட்டு இதன்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும்பா. இந்த செய்தி வேலை நம்முடைய கரத்தில் போடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். கர்த்தர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு இங்கே தொடங்குகிறார். நீங்கள் அதற்கு முந்தின வசனங்களிலே பார்ப்பீர்களே, ஆனால் இது எலிப்பாசுக்காக யோபு கொடுக்கிற பதில். எலிப்பாசு யோபுவிடத்தில் பேசின வார்த்தைகளுக்காக யோபு கொடுக்கிற பதிலிலே அவர் இதை சொல்லுகிறார். யோபு பிரதியுத்தரமாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் தவிக்கிற தவிப்பை பார்க்கிலும் எனக்கு இருக்கிற வாதை, எனக்குள் வந்திருக்கிற வாதை கடினமானது. 3ஆம் வசனம், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். கர்த்தரை நான் எங்கே கண்டு சந்தித்தால், அதை அறிந்தால் அது எனக்கு நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். ஆண்டவரிடத்தில் நான் பேசுவேன். ஆண்டவரிடத்தில் ஏன் எனக்கு இந்த வாதை வந்தது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாதையை என் வாழ்க்கையில் நேரிட்டது என்று சொல்லி நான் பேசுவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். முதல் 3 வசனங்களிலே அப்படி அவர் சொல்லி கொண்டு வரும்பொழுதுதான் 8ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். நான் முன்னாடி போகிறேன், அவர் இல்லை, எனக்கு முன்னாடி அவர் இல்லை. நான் பின்னாக போனாலும் நான் அவரை பார்க்க முடியலை. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் நான் காணேன். என்னுடைய இடது பக்கத்தில் அவர் கிரியை செய்கிறார், ஆனால் நான் காணேன், அதை நான் பார்க்கல. வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். வலதுபுறத்தில் நான் பார்த்தாலும் அவர் தன்னை ஒளிச்சு வைத்திருக்கிறார், எனக்கு ஒளிந்திருக்கிறார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். சொல்லிட்ட பிற்பாடு தான் அவர் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை 10ஆம் வசனத்தில், என்னதான் ஆண்டவர் நான் முன்னாடி இல்லாமல் போனாலும் பின்னாடி அவர் இல்லாமல் போனாலும் இடதுபுறத்தில் அவருடைய கிரியைகளை நான் காணாமல் போனாலும், அவர் கிரியை செய்கிறாரு இடதுபுறத்தில் இருந்து, அதை நான் பார்க்காம போனாலும், வலதுபுறத்தில் அவர் ஒளிந்து இருந்தாலும், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகிற வழியை அவர் அறிவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். விசுவாச ஒரு வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். நான் போகும் வழியை அவர் அறிவார்,
அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய சோதனைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறார். இது கர்த்தருடைய சோதனையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னுடைய வாழ்க்கை இந்த வாதைக்கு பிற்பாடு பொன்னாக என்னுடைய வாழ்க்கை மாறும். பொன் எப்படி விளையேற பெற்றதோ, எப்படி பிரகாசம் உள்ளதாக இருக்கிறதோ, அதுபோல நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ளதாக இருக்கிறது. யோபுவினுடைய கடைசி அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, யோபுவை தேவன் இரட்டிப்பான நன்மையினால் அவரை ஆசீர்வதிக்கிறார். முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையை இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். அப்போ யோபு இந்த 10ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொன்னது போல அவர் வாழ்க்கை, பின்னான வாழ்க்கை பொன்னாக விளங்குகிறது, இரட்டிப்பான நன்மையினால் விளங்குகிறது. நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 24:13. அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார், அவர்கள் அவருடைய வழியை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். அவருடைய வரியை அவங்க அறியலை, அவருடைய பாதையிலே அவங்க தரித்து நிற்கலை என்று அங்கே அவரை சொல்லுகிறார். அந்த கர்த்தருடைய வழியை குறித்து வைத்து சொல்லும் பொழுது அங்கே தேவனுடைய காரியங்களை அவர் சொல்லுகிறார். யோபுவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். யோபு 28 7, 8 வசனங்கள். ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, ஒரு பறவைக்கும் தெரியாது. ஒரு வழி இருக்கிறது, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. இந்த வல்லூர் என்ற பறவை கூட அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை. துஷ்ட மிருகங்களுடைய கால் அதில் படவில்லை. சிங்கம் அதை கடந்ததில்லை. ஆக சிங்கம் கூட அதை கடந்ததில்லை. ஆக அந்த வழியை தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். அந்த வழியை எந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான படைப்புகளானாலும் அது ஏதாலும் அறிந்து கொள்ள முடியாது. 22ஆம் வசனம், அதே 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. 2 சொல்லுதான், நாசமும் மரணமும் சொல்லுதான், நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம். கர்த்தருடைய வழியினுடைய அந்த மகிமையை நாங்கள் எங்கள் காதுகளிலே கேட்டோம். எது சொல்லுகிறதா? நாசமும் மரணமும் அதை சொல்லுகிறது. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ நாசம் வரும், எப்போ மரணம் வரும் என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. ஆக இவை இரண்டுமே எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆக இது ஒரு அந்த வழிகளுடைய கீர்த்தியை இதுகளுக்கு தெரியும், நம் மரணத்துக்கு தெரியும். எப்போ தேவன் கட்டளையிடுகிறாரோ அப்பொழுது தேவன் அந்த காரியங்களை எல்லாம் தேவன் சொல்லுகிறவராயிருக்கிறார். 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். தேவனோ அதன் வழியை அறிவார். ஆக நாசம் மரணத்துக்கு அந்த கீர்த்தி தெரிகிறது, தேவனோ அதன் வழியை அறிவார்.
ஆக கர்த்தருக்கு தான் எல்லா வழிகளும் அறிந்திருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனத்திலே கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கன் அழிகிறானோ இல்லையோ, துன்மார்க்கனுடைய வழி அழியும். ஆனால் நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு தெரியும் நாம் போற வழி என்ன, எப்படி போயிட்டு இருக்க, என்ன என் வாழ்க்கையில நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கின்றது அவருக்கு தெரியும். அவர் ஒருவருக்கு தான் தெரியும் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். இங்கே அந்த வசனம் சங்கீதக்காரனுடைய வார்த்தையும் அதை உறுதிப்படுத்துகிறது. சங்கீதம் 18:32, சங்கீதம் 18 அதிகாரம் 32 வசனம், என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ஒருவனுடைய வழி மாறி போகிறான், அப்படி வழி மாறி போகிறான் என்று சொன்னால் அந்த வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவன். ஒருவன் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிறவன், அவனுடைய வழியை தேவன் செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னன்னே தெரியாதுங்க. மரணத்துக்கு நாசத்துக்கும் தெரியும், ஆனா அதுக்கு மேல அதுக்கு கூட தெரியாதது கர்த்தருக்கு தெரியும். ஆக நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டது, நம்முடைய வழிகளை தேவன் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 8-9 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 25 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர் மாத்திரமல்ல, அவர் உத்தமருமாயிருக்கிறார். உத்தமம் என்பது ஒரு தராசை இப்படி பிடிப்போமானால் அந்த நடுமுள் எப்படி சரி நேராக இருக்கிறதோ அந்த நேர் அளவுக்கு அங்கே தேவன் இருக்கிற நிலைப்பாடு. அவர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் உத்தமராயும் இருக்கிறார். ஆகையால் அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அவர் பாவிகளாக இருக்கிறவர்களுக்கு, எப்பா நீங்க இப்படி போகாதீங்க, இப்படி நீங்க போறது தப்பு, இப்படி போகாதீங்க என்று சொல்லி அந்த பாவிகளுக்கு தேவன் வழியை தெரிவிக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு அந்த பாவிகளுக்கு வழியை தெரிவித்தும் இன்னைக்கு அநேகர் அந்த வழியை அறிந்து கொள்ளாமல் அதில் போய் விழுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 9 வசனம் பார்க்கிறோம், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். உத்தமர்களுக்கு தேவன் அங்கே நீதிமானுக்கு வழியை தேவன் அறிந்திருக்கிறார். அடுத்து இங்கே பார்க்கிறோம், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அப்ப ஒரு அமைதலான குணம் இருக்க வேண்டும். எதிலும் ஒரு கோபம், எதிலும் ஒரு பதஷ்டம், எதிலும் ஒரு எரிச்சல், இது இல்லாமல் ஒரு சாந்த குணமாய் யார் இருக்கிறார்களோ
அவர்களுக்கு தமது வழியை அவர் போதிக்கிறார். அவர்களுக்கு தேவன் தம்முடைய வழியை போதிக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யோபுவின் புஸ்தகம் எழுதப்பட்ட பிற்பாடுதான் சங்கீதக்காரனுடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதக்காரனுடைய காலகட்டங்களிலே அநேக அனுபவங்கள் அங்கே பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இங்கே பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அதனால தான் யோபு சொல்லி இருக்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். ஒருவேளை நான் வழி தவறி போவேன், ஆனால் எனக்கு வழியை அவர் தெரிவிப்பார். எனக்கு தேவன் என் வழியை செவ்வைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, தேவன் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் 3 பேருடைய வழிகள் இருக்கிறது. வேதாகமத்திலிருந்து 3 விதமான வழிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று கர்த்தருடைய வழி. முதலாவது காரியம் கர்த்தருடைய வழி. சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சங்கீதம் 22:22. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. 2 சாமுவேல் 22:22 தாவீது அங்கே சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. கர்த்தருடைய வழியை அவன் கை கொண்டிருக்கிறான். அப்படியானால் தாவீது போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அவனை தன்னுடைய வழியிலே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை தான் பார்க்கிறோம். 31ஆம் வசனம், அதே 2 சாமுவேல் 22:31 பார்க்கிறோம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். 3 காரியங்களை சொல்லுகிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. உத்தமத்தை பற்றி நான் உங்கள்ட்ட சொன்னேன். நான் அவருடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய வசனம் என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வசனமானது புடமிடப்பட்ட வசனம். கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறவர். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு பலத்த அரணானவர். கர்த்தருடைய வழியிலே அவர் நடத்தி கொண்டு போகிறார். அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறார். தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துறார். அவருடைய வழியை விட்டு போகும்பொழுது தன்னுடைய வழிக்கு கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் உதாரணமாக நாம் சில காரியங்களை பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 நாளாகமம் 17:3 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் சில குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் நான் வாசிப்பேன். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது
முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இந்த யோசபாத் என்ன செய்தானா, பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். தாவீது எந்த வழியில நடந்தான் அதை தான் நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய வழிகளை நான் காத்து கொண்டு நடந்தேன். கர்த்தருடைய வழியிலே அவர் நடந்தார். கர்த்தருடைய வழி உத்தமமான வழி. அவர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை அவர் எனக்கு காட்டுகிறார். அவர் என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவராயிருக்கிறார். அவர் என் வழியை செவ்வைப்படுகிறார். ஆக கர்த்தருடைய வழி அங்கே இருக்கிறது. 6ஆம் வசனத்தில் பாருங்க, 2 நாளாகமம் 17:6, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வழியிலே யோசபாத்துடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. ஆக தேவனுடைய வழி எப்படிப்பட்ட வழியாய் இருந்தாலும் சரி, அந்த வழியிலே ஒரு உற்சாகம் உள்ளவனாய் இருந்தான். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இடுக்கமான வாசல், தேவனுக்கு போகிற தேவனுடைய வழி ஒரு இடுக்கமாக இருக்கும். ஆனால் அது இடுக்கத்தின் மத்தியிலே தேவன் நடத்துகிறார். தேவன் நடத்தி கொண்டு போய் நம்மை சுத்த பொன்னாக யோபு சொல்வது போல விளங்க பண்ணுகிறார். இங்கே யோசபாத்தை பார்க்கிறோம். அவன் மேடைகளை விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். எல்லாத்தையும் அங்கே இடத்துல அகற்றினான். தேவனை மாத்திரம் அந்த இடத்துல தேடுகிறவனாக, கர்த்தருடைய வழிகளில் மாத்திரம் உற்சாகம் உள்ளவனாக அவன் இருந்தான். 9-10 வசனங்களிலே இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் செய்கிற காரியங்களை அன்றைக்கு யோசபாத் செய்ய வைத்தார். இன்றைக்கு தேவனுடைய சபைகளிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் செய்கிற காரியங்களை யோசபாத் அந்த நாளிலேயே அவன் செய்தான். உபதேசித்தார்கள், வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யோசபாத் சொன்னா, எல்லாரும் கர்த்தருடைய வழியில வரணும், ஜனங்களும் கர்த்தருடைய வழியில வரணும். நான் மட்டும் கர்த்தருடைய வழியில போறது பெருசு இல்லை, எல்லாருமே கர்த்தருடைய வழியில போகணும். அந்த ஒரு காரியம் இருக்க வேண்டும். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்தபடினால் யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களின் ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்தபடியினால் யோசபாத்தோடு எவனாலும் யுத்தம் பண்ண முடியல. நம்முடைய வழி கர்த்தருடைய வழியில் போவோமானால் நம்மோடு கூட யாராலும் யுத்தம் பண்ண முடியாது, யாரும் நம்மளோடு சண்டை போட முடியாது, யாரும் நம்மளோடு பிரச்சனை பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வழியில் நாம் போகும்பொழுது அது உத்தமமான வழி, அது நம்மை செவ்வைப்படுத்துகிற வழி, நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழி நடத்துகிற ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், சங்கீதம் 37:34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு மாத்திர காத்திரு, அவருடைய வழியில கைக்கொள், கர்த்தருடைய வழியை மாத்திர நீ கைக்கொள்,
அப்போ பூமியை சுதந்திரித்து உனக்கு என்னென்ன வேணுமோ, நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல சூழ்நிலை, நல்ல வீடு, நல்ல காரியங்களை தேவன் சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். கண்டிப்பாக தேவன் உயர்த்துவாருங்க. கர்த்தருடைய வழியிலே போனால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:29. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரணாக இருக்கிறது. நாம் கர்த்தர் உத்தமமாக இருக்கிறார். ஆக நாம் அவருடைய வழியில் நடக்கும்போது நாமளும் உத்தமமாக இருப்போம். அது நமக்கு அரணாக கர்த்தருடைய வழி இருக்கும். கர்த்தருடைய வழி நமக்கு ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நாம் அதில் பாதுகாப்போடு நம்ம போகிறவர்களாக இருப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்க்கிறோம். எரேமியா 5:4-5. அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும். இவங்க நீசர். ஏன் தெரியுமா? இவங்க புத்தி இல்லாதவன், மதியற்றவன், கொஞ்சம் கூட புத்தி கிடையாது, மதியற்றவன், நீசன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும். தங்கள் தேவனுடைய வழி நியாயத்தையும் அறியாமல் இருக்கிறாங்க. அறிந்திருப்பான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வழியை கர்த்தருக்குரிய வழியிலே அவன் போகிறவனாய் மாற்றியிருப்பான். நான் பெரியோரிடத்தில் போய் அவரிடத்தில் பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொன்னேன். நான் பெரியோர்களிடத்தில் போய் அவர்களோட பேசுவேன். எரேமியா சொல்லுகிறார், நான் பெரியவங்ககிட்ட போய் நான் அவங்ககிட்ட பேசுவேன்ப்பா. அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார். தேவனுடைய வழியிலே போகும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறவராயிருக்கிறார். எரேமியா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். ஏசாயா 35 6 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீருற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். முடவன் மானை போல குதிக்கிறான், ஊமையனுடைய நாவு கம்பீரிக்கிறது இல்லையா? வனாந்திரத்திலே தண்ணீர்கள் வருகிறது, கடுவெளியிலே ஆறுகள் பாய்ந்தோடுகிறது. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக மாறுகிறது, வறண்ட நிலம் நீருற்றுகளாகவும், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்கையும் நாணலும். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அந்த இடத்துல ஒரு பெரும்பாதையான ஒரு வழி இருக்கும்.
அந்த வழி பரிசுத்த வழி எனப்படும். கர்த்தருடைய வழி பரிசுத்த வழி என்று சொல்லப்படுகிறது. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. எவன் தீட்டுப்பட்டிருக்கிறானோ அந்த தீட்டுள்ளவன் அவன் நடந்து வருவதில்லை. தீட்டுள்ளவனை யாரு? கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறவன், கர்த்தரை மறந்து இருக்கிறவன். அந்த வழியில் அவன் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் பேதையரா, ஒண்ணுமே அறியாதவங்க, ஒண்ணுமே இன்னசென்ட் பீப்புள் சொல்றோம்ல, அது மாதிரிதான் வெகுளித்தனமானவர்கள். அவர்களாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அவங்க கூட திசை கெட்டு போக மாட்டாங்க. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தருடைய வழியிலே மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் நடப்பார்கள். நாம் எந்த வழியிலே நாம் நடக்கிறோம்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். ஏசாயா 35:10 நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிற காரியம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்கள், கர்த்தரால் பெரும்பாதையான அந்த வழியிலே நடக்கிறவர்கள் மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, கர்த்தருடைய ஆலயம் சீயோன் என்பது தேவாலயத்தை குறிக்கிறது, சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். அது இருப்பதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சஞ்சலம் இருப்பதில்லை, தவிப்பு நம்மளுக்கு இருப்பதில்லை, அது ஓடி போயிடும். கவலையே படாதீங்க. கர்த்தருடைய வழி நாம் நடப்போமானா அந்த வழியிலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். மனுஷனுடைய வழி அது தேவனால் உண்டான வழியாக இருக்க வேண்டும், அவனுடைய வழியாக இருக்கக்கூடாது. இரண்டாவது வழி மனுஷனுடைய வழி. முதலாவது கர்த்தருடைய வழியை பார்த்தோம், இரண்டாவது மனுஷனுடைய வழியை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10:23. எரேமியா 10:23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல என்றும், தன் நடைகளை நடக்கிறவனாலே ஆகிறதில்லை என்றும் அறிவேன். அவன் சொல்றான், கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல. அவனால தான் அது எல்லாமே நடக்குதும் கிடையாது. அவன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்றும் அறிவேன். நீதிமொழிகளின் புத்தகம் 14:2. நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மனுஷனுடைய வழியில நாம நிதானமா போறோமா, இல்லை அவசரப்பட்டு நம்ம முடிவெடுக்கிறோமா, அவசரப்பட்டு நம்ம செயல்படுறோமா? வேண்டாங்க, பதஷ்டம் வேண்டாம். அவசர முடிவுகள் தவறு. அவசரப்பட்டு முடிவெடுத்து பின்னாடி வேதனையும் சஞ்சலமும் தவிப்போடு இருப்பதை விட கர்த்தருடைய வழிக்குள் போங்க. மனுஷனுடைய வழியிலே இங்கே நாம் பார்க்கிறோம், தன் வழிகளிலே தாறுமாறானவனோ கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறான். கர்த்தரை ஒருவன் அலட்சியம் பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே
சஞ்சலமும் தவிப்பும் கண்டிப்பா இருக்கும். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுறான். நாம் எப்படி நடக்கிறோம்? நிதானமாக நடக்கிறோமா? பேசுறதுக்கு முன்னாடி நிதானமாக பேசுகிறோமா? அவசரத்தில் வார்த்தைகளை அள்ளி கொட்டி விடுகிறோம். அவசரத்தில் ஒருவரை குறித்து நாம் அவதூறு எவ்வளவோ பேசி விடுகிறோம். அவசரத்தில் ஒருவரை குறித்து தவறான காரியங்களை என்னவோ எல்லாவற்றையும் நாம் பண்ணி விடுகிறோம். நிந்தையான காரியங்களை பேசி விடுகிறோம். இது எல்லாமே கர்த்தருடைய பாதை அல்ல. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். பேசும்போது ஒரு நிதானம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். நாம் நிதானமாய் நடப்போம். யூதாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வசனம். யூதா 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப்போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காயின் ஆபேலை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு இவன் நிதானித்திருப்பானா செம்மையானதை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தியிருப்பான். ஆபேல் நிதானித்தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாயிருந்தான், செம்மையானதை கொண்டாந்து பலி கொடுத்தான். தேவன் அவன் பலியை அங்கீகரித்தார். காயின் அப்படி அல்ல. நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு இது நெறிந்து சாம்பல் ஆவது தானே இது என்று சொல்லி பதற கொண்டாந்து வச்சான். அவன் அங்கீகரிக்கலை. தேவன் அவன் காணிக்க அங்கீகரிக்கல. உடனே அவனுடைய முகநாடி வேறுபடுகிறது. நிதானத்தோடு யோசிக்கல. ஏன் அவன் பலியை அங்கீகரிச்சார்? ஏன் என் பலியை அங்கீகரிக்கல? அவன் அந்த இடத்துல நிதானத்தோடு யோசிக்கல. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அடுத்த நாள் தன் சகோதரனை அழைத்து கொண்டு போய் கொலை செய்தான். 3 பேரை இங்கே சொல்லுகிறது. அவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து என்று சொல்லி பார்க்கிறோம். வஞ்சகமாக தன் சகோதரனை கூட்டிக் கொண்டு போய் அவனை முன்னாடி போக வைத்தவன் பின்னாடி இருந்து அவனை கொலை செய்தான். வேதவசனம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிதானம் நமக்கு தேவை. காயினுடைய வலி வேண்டாம். கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகள் ஆசீர்வாதமானதாய் நமக்கு மாறும். கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு ஆசீர்வாதமானது, ஒரு மேன்மையானது, ஒரு பலனுள்ளது. அந்த அர்ப்பணிப்போடு ஒரு நிதானத்தோடு நீங்கள் காணிக்கை செலுத்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். நான் யோசிப்பதுண்டு, ஆபேல் எல்லாவற்றையும் நன்றாக தானே செய்தான். ஏன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும்? அவன் கர்த்தருடைய வழியிலே தானே அவன் போனான். அவன் போகும் வழியை கர்த்தர் அறிவார். யோபு சொல்வது போல அவன் போற வழியை கர்த்தர் அறிந்திருந்தார். ஆனால் காயினோ நிதானமாக நடக்கலாம். 2வது, பீழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடுதல். பீழையாம் கூலிக்காக, அவன் கொடுக்கிற கொஞ்சம் பொண்ணு தங்கம் வெள்ளிக்காக, கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி, அந்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த 3 பேருமே நிதானம் இல்லாதபடியினாலே தங்கள் வழிகளிலே போய் கெட்டு போனவர்களாக போனார்கள். அவருடைய வாழ்க்கையிலே கெட்டு போனார்கள்.
அழிந்து போனார்கள். மரணமும் நாசமும் அவர்களுக்கு வந்தது. சஞ்சலமும் தவிப்பும் அவர்களுக்கு வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வழி நிதானத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழியிலே போகிறோமா? எந்த வழியிலே போகிறோம்? நாம் செய்வது, நாம் பேசுகிற காரியம், நாம் சொல்லுகிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானது தானா? யோசித்து பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானது. மனுஷனுடைய வழி அவன் பார்வையில் அவனுக்கு சுத்தமானதா தெரியுது. அது கர்த்தருடைய பார்வையில் சுத்தமாக இருக்குதா? கர்த்தர் எதை தெரியுமா பார்க்குறாரு? நடந்து போகிற காலம் அல்ல, நம்முடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார். அவர் உத்தமமான தேவன், உத்தமமான வழியிலே நடத்துகிற தேவன். நம்ம எதில் நடக்கிறோன்னு பார்க்கிறார். நம்முடைய ஆவியை அவர் நிறுத்து பார்க்கிறார். 9ஆம் வசனம், நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். மனுஷன் இருதயம், நம்ம இதை செய்யலாமா, நம்ம அதை செய்யலாமா, நம்ம அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா என்று மனுஷன் அவனுடைய வழிகளை குறித்து அவன் யோசிக்கிறான். ஆனால் அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அதை செய்யலாம், அதை பண்ணலான்னு போவான், ஆனால் அதை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். நாம் எப்படி இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை? 25ஆம் வசனம், நீதிமொழிகள் 16:25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷன் அவன் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறேன்னு நினைக்கலாம், முடிவு மரண வழி. நாசமும் மரணமும் அந்த இடத்துல இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஆவியை நிறுத்து பார்க்கிறார். நம்முடைய மனுஷனுடைய நடைகளை அல்ல, ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இவன் என் வழியில் போகிறானா அல்லது அவனுடைய சுயத்தில் அவன் போகிறானா? இவன் என் நாமம் மகிமைப்பட, இவன் என்னுடைய நாமம் மேன்மைப்பட இவன் பேசுகிறான், அல்லது இவன் அந்த இடத்துல தாறுமாறாக பேசுகிறான்? யோசிக்கிறான். 3 பேரை பார்த்தோம். காயின், பேழையான், கோரா. ஆக எதிர்த்து பேசின கோரா என்று பார்க்கிறோம். எதிர்த்து பேசு, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து பேசினார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எதிர்த்து பேசும் பொழுது என்ன நடக்கும் தெரியாம அந்த கோரா எதிர்த்து பேசினான். அதனால பாவத்துக்குள்ளான. இங்கே நாம் பார்க்கிறோம் அதன் வழி மரண வழிகள். நீதிமொழிகளின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 26:17. வழியிலே நான் போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்திருக்கிறவனைப் போல் இருக்கிறான். வழியிலே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திருக்கிறவனைப் போல் இருக்கிறான்.
ஒரு நாயின் காதை பிடித்து இழுக்கும் பொழுது அந்த நாய் கடிக்கும். தன்னுடைய காரியங்களை காத்து கொள்வதற்காக அது கடிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 119 101 பார்க்கிறோம். சங்கீதம் 119 101, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் என்று சொல்லி மனுஷனுடைய வழியிலே நடப்பீர்களே. ஆனால் நீங்கள் இன்றைக்கு அந்த வசனத்தை சொல்லி உங்களை மாற்றுங்கள். சங்கீதம் 119 101, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடத்தும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக 3வது வழி, விவேகத்தின் வழி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13-14 வசனங்கள். ஏசாயா 13-14, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்முடைய நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? கர்த்தருக்கு விவேகத்தை சொல்லி கொடுக்கிறவனா மாறுறாங்க. அவர் யார்கிட்ட ஆலோசனை பண்ணாரு? அவருடைய வழி உத்தமமானது, அது விவேகத்தின் வழி. கர்த்தர் யார்கிட்டையும் அந்த போய் ஆலோசனை பண்ணல. நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:8, தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம் என்று சொல்லி பார்க்கிறோம். விவேகத்தின் வழி என்பது தன் வழியை சிந்திப்பது விவேகியின் ஞானம். இதை செய்கிறோமே, இதில் எதிலையாவது பிரச்சனையாயிருமோ, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணும், ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஏன்னா எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை நீ சம்பாதிச்சுக்க. அந்த ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். ஞானம் வீதிகளில் நின்று கூப்பிடுகிறது என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். ஆக தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 21:16, விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன், விவேகத்தின் வழியை விட்டு ஞானத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்திலே தாபரிப்பான். அப்படின்னா என்ன? செத்தவங்களில் ஒருத்தராக நினைப்பாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, இருந்து என்ன போய் என்ன, இருக்கிறது ஒன்று தான், செத்து போனது ஒன்று தான். நீ நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி தான் போகிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். யோசிச்சு செய்ய. நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 நீதிமொழிகள் 1:2-4, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும்.
புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து அந்த இடத்துல. ஆக புத்திமான் இவைகளை கேட்டு அறிவிலே தேறுகிறான், விவேகியோ நல்ல ஆலோசனைகளை அடைகிறான். ஆக விவேகத்தின் வழியிலே நாம் போவோமானால் நல்ல ஆலோசனைகளை நாம் கேட்போம். நீங்க எந்த ஆலோசனை கேட்குறீங்க? கர்த்தருடைய ஆலோசனையா? கர்த்தர் கொடுத்த விவேகத்தின் ஆலோசனையா? அல்லது மனுஷ ஆலோசனையா? 3 வழி உண்டு. கர்த்தருடைய வழி, மனுஷனுடைய வழி, விவேகத்தின் வழி. இதில் 2ம் கர்த்தரை சார்ந்தது. ஒன்று மாம்சிகத்தை சார்ந்தது, அதுதான் மனுஷனுடைய வழி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். நீதிமொழிகள் 24:3, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு. வீடு என்பது ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். விவேகத்தினாலே அந்த வீடு நிலைநிறுத்தப்படும். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ளவன், மணலிலே தன் வீடை கட்டுகிறவன் புத்தி இல்லாதவன். இங்கே வேதவசனம் சொல்கிறது, வீடு ஞானத்தினாலே கட்டப்படுகிறது. உங்களுடைய படிப்போ, உங்களுடைய வேலையோ, உங்களுடைய காரியங்களோ அது ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும். விவேகத்தினாலே அப்ப நிலைவரப்படும், அது நிலைநிறுத்தப்படும். நீதிமொழிகள் 28:7, நீதிமொழிகள் 28:7, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். நீதிமொழிகள் 28:7, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத பிரமாணத்தை நாம் கை கொள்வோமானால் விவேகமுள்ள புத்திரர்களாக நாம் இருப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆக வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரனாய் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விவேகத்தின் வழியில் நடக்கிறோமா? சங்கீதம் 101ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சங்கீதம் 101:2, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். உத்தமம் என்று சொன்னாலே கர்த்தருடைய வழி, அது கர்த்தருடைய பாதை. உத்தமமான வழியிலே, கர்த்தருடைய வழியிலே விவேகமாய் நடப்பேன். கர்த்தருடைய வழி எது என்று கேட்டு, பூர்வ பாதை எது என்று கேட்டு நான் அதிலே நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3 வழிகளை நாம் பார்க்கிறோம். 3 வழிகளை நாம் பார்த்தோம் இன்றைக்கு. கர்த்தருடைய வழி, மனுஷனுடைய வழி, விவேகத்தின் வழி. யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், கர்த்தர் அறிவார். நீங்கள் நம்ம எல்லாரும் போகிறோம், வரோம், எல்லாம் செய்கிறோம். நம்முடைய வழியை கர்த்தர் அறிவார். கர்த்தருடைய வழியில் போவோமானால் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வழியிலே நாம் நடப்போம். நீங்கள் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த வழியில் போகிறீங்க? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். கர்த்தர்கள் கண்களை முடிச்சு வைப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே,
இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்திக்காய் ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம்ப்பா. யோபு ஆண்டவரே நீதிமானாக இருந்தார். ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லும் பொழுது நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்லி அவரே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். யோபுவை போல கூட நாங்கள் இல்லைப்பா, சங்கீதக்காரனை போல கூட இல்லை. வசனங்களிலே எங்களை ஆராய்ந்து கொள்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய வழியிலே போக எங்களுக்கு கிருபை செய்யும். விவேகத்தின் வழியிலே போக எங்களுக்கு கிருபை செய்யும். மனுஷனுடைய வழி எங்களுக்கு வேண்டாம். மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறது அல்ல. அவனுடைய வழி நடைகளை நிறுத்து பார்க்க. ஆண்டவரே, எங்களுடைய வழியில் நாங்கள் போகாதபடிக்கு உம்முடைய வழியில் போக, இந்த செய்தி கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே போக, இந்த செய்தி கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் விவேகத்தின் வழியிலே போக தேவன் அவர்களுக்கு நடத்துவீராக. மனுஷருடைய வழியை தேவன் எடுத்து போடுவீராக. விவேகமாய் நடப்பேன் என்று சொல்வது போல உடைய பிள்ளைகள் விவேகமாய் தங்கள் வேலை செய்கிற இடத்துல, தங்கள் படிக்கிற இடத்துல, தங்கள் குடும்பத்தில், தங்கள் காரியங்களிலே எல்லாவற்றிலும் விவேகமாய் நடக்க நீர் கிருபை செய்யும். கர்த்தருடைய பாதையிலே நடக்க நீர் கிருபை செய்யும்பா. கர்த்தர் நீர் யோசபாத்தோடு இருந்தீர். அவன் உம்முடைய வழிகளிலே அவன் நடந்தான். அவனை குறித்த பயம் அவனை சூழ்ந்திருந்த எல்லாருக்கும் நீர் ஏற்படுத்தினீர். அவன் ஏற்படுத்தல. தன்னை குறித்த பயத்தை அவன் மற்றவங்களுக்கு உண்டு பண்ணல. நீர் யோசபாத்தோடு இருந்தபடியினால் யோசபாத்தை குறித்த பயம் அவனை சுற்றிலும் இருந்தவர்களுக்கு இருந்தது. அதை போல கர்த்தாவே, இந்த செய்தி கேட்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருமப்பா. உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிறவர்கள் யார் யார் மனுஷனுடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு பயத்தின் நிலையை கொடுக்க முடியாது. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உடைய பாதைகளை நீர் காத்துக்கொள்ளும். வழிகளிலெல்லாம் நீர் நடத்தும். கூட இரும். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்க நீர் கிருபை செய்யும். வழி இதுவே, இதில் நடங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்க நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இந்த நாள் செய்தியை எங்களுக்கு கேட்க செய்த காய்ச்சல் துதிகன மகிமையில்லாமல் கேட்டுக்கிறோம். கர்த்தர் செபிப்போம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் கர்த்தருடைய வழியிலும் விவேகத்திலும் வழியிலும் நம்மை நடத்துவதாக. நாம் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. மனுஷருடைய வழியிலிருந்து தேவனுடைய வழிக்கு நம்மை மாற்றுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அவருடைய வழியிலே, விவேகத்தின் வழியிலே நடக்க பண்ணுவார். மனுஷனுடைய வழியிலிருந்து உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.